வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கோம். அதை ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி செய்யறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம 2 கிழங்கு எடுத்திருக்கோம். இப்போ இதை நல்லா கழுவிக்கலாம். நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. மண்ணெல்லாம் இருக்கும், அது போகிறதுக்காக தான் நம்ம நல்லா இப்படி கழுவுறோம். நல்லா கழுவியாச்சு. அதே போல் முன்னாடி பின்னாடி நம்ம வேஸ்டேஜ் வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நல்லா தோல் சீவிக்கலாம். இதே போல் 2 கிழங்கு நல்லா சுத்தமாக தோல் சீவி எடுத்துக்கோங்க. இதில் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ, டி இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமாக பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்து இதில் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த சக்கரவள்ளி கிழங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சத்தெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி அர்த்தமாயிரும். அதனால் கண்டிப்பாக இதை கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சீவினதுக்கப்புறமா ஒருக்கா நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்ததுக்கப்புறமா நமக்கு இந்த போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த பீட்டா கரோட்டின் சொன்னோம் இல்லைங்களா, அந்த சத்து இருக்கிறது நம்ம உடலில் ஆக்சிஜனோட தேவையை அதிகப்படுத்தி நம்ம உடலோட ப்ரீத்திங்கை சரி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இந்த கிழங்கு நீங்கள் தவறாமல் எடுத்துக்கோங்க. அதே போல் அல்சர் இருக்குது, வாய்ப்புண்ணு, வயிறு புண்ணு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட்டானது, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரே ஒரு கிராம்பு, 1 பாதியமாக இடிக்கல்ல நசுக்கிட்டு இந்த போல் இதில் எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுருங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். எண்ணெயில் நல்லா கலந்தாச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளருக்கு குறைவான அளவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம கொதித்ததுக்கப்புறமா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த டைம் வரையில் நல்லா கொதிக்க வைக்கணும். இதை இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. அதிகப்படுத்திட வேண்டாம், ரொம்ப குறைச்சி வைக்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உப்பையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வெட்டி வச்ச கிழங்கு எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது செரிமான சக்தி இதில் அதிகமாக இருக்குது. இந்த கிழங்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான சக்தியை நல்லா தூண்டி விடுது. அதே போல் நம்ம தொண்டை, நுரையீரல், சுவாசம் சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அது சரி செஞ்சிருது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க, சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ நம்ம கிழங்கு எண்ணெயில் போட்டு நல்லா பரட்டியாச்சு. இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கிழங்கு வேகிறதுக்காக. இப்போ அடுப்பை நல்லா கம்மி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு, கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா பரட்டினதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கிழங்கை மட்டும் நசுக்கி விட்டு பாருங்கள் வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு கிழங்கு மட்டும் நசுக்கி பார்க்கலாம். அவ்வளோதான், 2ஆக உடஞ்சிருச்சு. நல்லா வெந்துருச்சு நமக்கு கிழங்கு. இதில் அல்சர் இருக்குது இல்லைங்களா, அந்த பர்சன்ஸ் இந்த கிழங்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்சர் சீக்கிரம் குணமாயிரும். அல்சர் இருக்குது, தொண்டையில் பிரச்சனை, சுவாசத்தில் பிரச்சனை, அந்த மாதிரி வயிறில் ஏதாவது சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. உங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.